விஜயின் மனைவி சங்கீதா கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது கணவர் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த தகவல் வெளியாகியதும் இணையத்தில் மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியது. இதற்கிடையில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இருவரும் ஏஜிஎஸ் தயாரிப்பாளர் கல்பாட்டி சுரேஷ் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் ஜோடியாக கலந்து கொண்டனர். அவர்கள் ஒரே காரில் நிகழ்ச்சிக்கு வந்து ஒன்றாக பங்கேற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் விஜய் த்ரிஷாவுடன் நிகழ்ச்சிக்கு வந்தது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தனர். இந்த சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்த சூழலில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் விஜய் பேசிய, இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை என்று கூறினார். விஜயின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக தவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் உள்ளிட்ட பலர் 25 ஆண்டுகள் வாழ்ந்த மனைவி ஒர்த் இல்லையா என கேள்வி எழுப்பி அவரது கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது விஜயின் மகன் ஜேசப் சஞ்சயின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த புகைப்படத்தில் ஈரோட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்களுடன் சேர்ந்து சஞ்சய் புகைப்படம் எடுத்துள்ளார். அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் விஜய் தனது மனைவி ஒர்த் இல்லை என்று சொன்னார், ஆனால் மகன் ஒர்த் என்பதை நிரூபித்து விட்டார் என சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இயக்குனராக அறிமுகமாக உள்ள ஜேசப் சஞ்சய் தற்போது சிக்மா என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தை லைகா நிறுவனமும் ஜேஎஸ்ஜே மீடியா நிறுவனமும் இணைந்து தயாரித்து வருகின்றன. அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி வரும் இந்த படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடித்து வருகிறார். தமன் இசையமைக்கும் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியாக உள்ளது.